திரு விந்தன் அவர்கள் எழுதிய கதையை பார்க்க போகிறோம். கதைக்கு போயிடலாம். என்ன சின்னி, வயிற்ற கிள்ளுது, சோத்தையாவது வடிச்சியா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பசியால் வாடிய பொன்னையா. நீயும் கேட்குறியே, வெட்ட வெளியில் அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் அவதிப்படுறேன். குழந்தை வேற பனியில் படுத்து காலையிலேருந்து காயெல்லாம் கிடக்குது. எனக்கு வேலையே ஒன்றும் ஓடலை. அடிக்கிற காற்றுல இந்த அடுப்பு கொஞ்சமாச்சும் எரியுதா என்று எரிந்து விழுந்தாள் சின்னி. என்ன பண்ண சொல்கிற சின்னி? என் அப்பா எனக்கு ஆஸ்தியாக வச்சுட்டு போனேன் அந்த ஒரே ஒரு பொத்தல் குடிசையும் பாழா போன வெள்ளம் வந்து அழிச்சிக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த வீட்டை கட்டுறதுன்னா கையில் காசு இல்லை. எதுக்கு தான் உங்ககிட்ட காசு இருந்தது? நீயும் வந்து விடிஞ்சிய என் தலையில். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? நகை உண்டா, நட்டு உண்டா, இல்லை நல்ல புடவையாச்சும் ஒன்று உண்டா? நான் வந்த வழி என்று தன் புடவையின் மேலாக்கை எடுத்து கண்களை கசக்கி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் சின்னி. அழு அழு, நல்ல அழு, நான் அந்த தெரு பக்கமாக போயிட்டு வரேன் என்று கீழே வைக்க போன அடைப்பத்தை மீண்டும் தூக்கி அக்கத்தில் வைத்து கொண்டு நடந்தான் பொன்னையா. கிடைத்ததை கொண்டு வயிற்றை திருப்தி செய்து கொள்ளவே அவனால் முடியவில்லை. இந்த லட்சணத்தில் அவன் இழந்த வீட்டை மீண்டும் கட்டிக்கொள்வதென்றால் குறைந்தது 50 ரூபாயாவது வேண்டுமே. அடே அப்பா, இந்த ஜென்மத்தில் அத்தனை ரூபாயை அவன் கண்ணாலாவது பார்க்க முடியுமா? உலகம் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான், அது எல்லோருக்கும் சொந்தம்தான். ஆனால் பணக்காரர்கள் சிலர் அதை ஆளுக்கு கொஞ்சமாக பங்கு போட்டுக்கொண்டு இது என்னுடையது, அது உன்னுடையது என்று உரிமை கொண்டாடுகிறார்களே, அவர்களுக்கு மத்தியில் ஏழை பொன்னையாவுக்கு வாழ இடம் உண்டா? எல்லோரும் ஒரு குலம் என்பதெல்லாம் எழுத்திலே, வெறும் பேச்சிலே, நடைமுறையிலோ? நாடு நகரங்களில் எத்தனையோ மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், மேல் ஜாதியை சேர்ந்த எத்தனையோ பேர் அவற்றில் உண்டு குடித்தனம் செய்கின்றனர். அவர்களுடன் நாய் கூட சரி சமானமாக வாழ்ந்து வருகிறது. ஆனால் பொன்னையா, அவன்தான் கீழ் ஜாதி ஆயிற்றே. மரணமடைந்த பின் மயானத்தில் கூட அவனுக்கு தனி இடம்தானே. சின்னி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எங்கேயாவது உண்டு குடித்தனம் இருக்கலான்னு பார்க்குறேன் என்றான் ஒரு நாள் பொன்னையா. நல்ல யோசனை தான், நமக்கு யார் வீடு விடுவாங்க என்று கேட்டு சிரித்தாள் சின்னி. நம்ம ஜில்லா போர்டுக்கு தலைவராக இருக்காரே தர்மலிங்கம், அவர் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் ஊருக்குள்ளன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜாதியும் அவர் ஜாதியும் ஒன்றுன்னு சொல்கிறாரு. அதால் அவரை கேட்டால் நமக்கு கொஞ்சம் இடம் விடுவார் இல்லையா? என்னமோ கேட்டு தான் பாரேன், இரு கேட்டுக்கிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றான் பொன்னையா. அம்மா, ஐயா இருக்காரா? யாரடா இது, பொன்னையாவா என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு வந்தார் தர்மலிங்கம். ஆமாங்க. எங்கே வந்த? வெள்ளம் வந்து என் வீட்டை அடிச்சுக்கிட்டு போயிட்டுதுங்க. அதை திருப்பி கட்டலான்னு கையில் காசு இல்லைங்க. பனியில் படுத்து படுத்து குழந்தை வேற காயெல்லாம் கிடக்குது. அதால் உங்கள் வீட்டு திண்ணையிலையாச்சும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா என்னமோ நாங்கள் பொழைச்சி போவோம். இதை கேட்டதும் தர்மலிங்கத்துக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. பொன்னையாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. எதற்கும் தமது மனைவியுடன் கலந்து யோசித்து பார்க்கலாம் என்று எண்ணியவராய், சரி நாளைக்கு வாடா என்று சொல்லி அவனிடமிருந்து அந்த நிமிஷம் தப்பிவிட்டார். பத்மா, பொன்னையாவின் வீடு வெள்ளத்தில் போயிடுத்தாம். நம்ம வீட்டு திண்ணையில் கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்குறான் என்று என்சான் உடம்பையும் ஒரு சானாக ஒடுக்கி கொண்டு தன் மனைவியிடம் தாழ்மையோடு விண்ணப்பம் செய்து கொண்டார் தர்மலிங்கம். ரொம்ப அழகாகத்தான் இருக்கு, போயும் அந்த கீழ் ஜாதி நாயை கொண்டு வந்து என்று ஆவேசத்துடன் இறைய ஆரம்பித்து விட்டாள் அவள். ஹஸ், யாராவது கேட்டுக்கொண்டே உள்ளே வந்துட போகிறாங்க என்று அவள் வாயை போத்தினார் தர்மலிங்கம். அவள் வாசல் வரை சென்று எட்டி பார்த்துவிட்டு, யாரையும் காணோம். ஆமாம், அதற்கு நீங்கள் என்ன சொல்லி தொலைத்தீர்கள் என்று கேட்டாள். என்னத்த சொல்வது, எல்லோரும் ஊருக்குள்ளன்னு எடுத்ததுக்கெலாம் தொண்டை கிழிய கத்துனா என் வீட்டு திண்ணையில் அவனுக்கு கொஞ்சம் இடம் இல்லைன்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பத்மா ஓடோடி வந்து அவர் காதோடு காதாக ஏதோ சொல்லி வைத்தாள். அதை கேட்டதும் தர்மலிங்கத்தின் முகம் ஜாஜ்வல்யமாய் பிரகாசித்தது. அடியே, பெண் புத்தி
பின் புத்தி தான் சொல்கிறாங்களே, அவங்களெல்லாம் கொண்டு போய் உடப்பில் தான் போடணும் என்று அகங்கணிந்து சொல்லி அவளை அன்போடு தழுவ சென்றார். அவள் விலகி கொண்டாள். மறுநாள் பொன்னையா வந்தான். அவன் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக, ஏண்டா பொன்னையா, எத்தனை நாளைக்கு தான் நீ என் வீட்டு தென்னையில் பொங்கி தின்று கொண்டிருக்க முடியும்? இந்த 50 ரூபாயை கொண்டு போய் உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கொள் என்று அவனிடம் 50 ரூபாய் எடுத்து கொடுத்தார் தர்மலிங்கம். நல்ல வேளையாக பொன்னையா மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்து விடவில்லை. இரு கைகளையும் ஏந்தி அந்த பணத்தை பக்தி சிரத்தையோடு பெற்றுக்கொண்டான். நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி என்று நெடும்பரம் போல் அவர் காலில் விழுந்து கரை புரண்டு வந்த கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்தான். ஆமாம், இவனுக்கு படம் கொடுக்காவிட்டால் நான் கெட்டு போய்விடுவனாக்கும் என்று தம்முள் முணுமுணுத்து கொண்டார் தர்மலிங்கம். ஆனந்த கடலை நீந்தி கொண்டு வந்த பொன்னையா அடுத்த நிமிஷத்தில் தன் இருப்பிடம் அது சேர்ந்தான். ஆவலை ஒருவாய் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்த சின்னையிடம் 50 ரூபாயை கொடுத்தான். ஐயோ சாமி, இத்தனை பணம் உனக்கு ஏது என்று திடுக்கிட்டு கேட்டாள் சின்னை. ஐயா தான் கொடுத்தாரு என்றான் பொன்னையா. மகாராஜா, இந்த ஏழைகளுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தாரே, அவர் மனுஷர் இல்லை, தெய்வம். தெய்வந்தான், இல்லைன்னா என்னை உன் வாயிலிருந்து காப்பாற்றிருக்க முடியுமா என்றான் பொன்னையா சிரித்து கொண்டே. அந்த பணம் மனமும் வந்து கொடுத்த பணம் இல்லை, மனைவி சொன்ன யோசனையின் பேரில் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுத்த பணம். தன்னை எப்பொழுதுமே தாழ்த்தப்பட்டவனாக வாழ செய்யும் பணம் அது என்பது ஏழை பொன்னையாவுக்கு எப்படி தெரியும்?